ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரேபிஸ் நோயால் இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. மெயின் ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு சரியான விழிப்புணர்வே இல்லை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு கபடி பிளேயர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காரு. ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் முன்னாடி வந்து ஒரு சின்ன பையன் அஃபெக்ட் ஆயிருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இருக்கிறதே ரொம்ப கொடுமையான ஒரு நோய் என்னன்னா ரேபிஸ் தான். அது வந்து நம்ம இன்ஃபெக்ட் ஆயிட்டோம்னா, அது வந்து நம்மளால மீள முடியாது. பட் சம் ப்ரிகாஷன் எடுத்து நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு அதுல இருந்து வெளியேற முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேபிஸ் நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு டாக் பைட் பண்ணுறது. அதே மாதிரி அனிமல்ஸோட பல் பட்டு நம்ம ஸ்கின் வந்து ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அது என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும்னா, ஒரு டாகோ இல்லை அனிமல் ஏதோ ஒன்று கேட்டு கடிச்சா கூட ரேபிஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேயா, கடிச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கிளினிக்கில் போயிட்டு அதுக்கான ஒரு இன்ஃபெக்ஷனான க்யூர் பண்ணுற இன்ஜெக்ஷன் போடுங்க. போட்டிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக நல்லா இது பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அஃபெக்ட் ஆகிட்டீங்கன்னா இருக்கலே கொடுமையான ஒரு டிசீஸ்னால் ரேபிஸ் தான். அது மீள முடியவே முடியாது. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்டிவ் பீரியடில் வந்துக்கிட்டு என்ன பண்ணலான்னா, நீங்கள் தேவையில்லாத ஃபுட்ஸ், ஐ மீன் ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. வீட்டில் இருக்க ஃபுட்ஸே வந்துட்டு ஸ்பைசி கம்மியாக சாப்பிடுங்க. அவுட் சைட் ஃபுட் ரொம்ப ஸ்டாப் பண்ணிடுங்க, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அது போக சொன்ன சொல்லுவாங்கன்னா, பச்சரிசி சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன இருக்கும்னா, அதோட வீரியத்தை வந்து கூட்டுற மாதிரி திங்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு ரேபிஸாக இன்ஃபெக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களால் எவ்வளோதுக்கு எவ்வளோ டிசிப்ளினாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருங்க. ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இதுதான் வந்துக்கிட்டு. அதே போல் உங்களோட கிட்ஸ் சொல்லி வைங்க, இந்த மாதிரி டாக் பைட் பண்ணிச்சுன்னா அவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா கிட்ஸ்லேருந்தே நம்ம சொன்னா உண்டு. நிறைய பேத்துக்கு இப்போ பெரிய ஆள்லே என்ன அசால்ட்டாக இருக்காங்க. அப்போ கிட்ஸ்க்கு எதுவுமே சொல்லது தோணுமா? கண்டிப்பாக தோணாது. இப்போ அதை சொல்லி வளங்க. கிட்ஸை சொல்லுங்கள், இந்த மாதிரி டாக் கடிச்சுன்னா சொல்லிடுறேன், இன்ஃபார்ம் பண்ணேன், இதெல்லாம் கடிச்சு அந்த மாதிரி வீடியோஸ் வந்து காட்டுங்க. நான் ஆக்சுவலாக எனக்கு ஒரு டாக் கடிச்சிருந்துச்சு, நான் அசால்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் அதை இப்போ ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு எவ்வளோ கொடுமையான ஒரு திங் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்துக்கிட்டு உங்களோட ஹெல்த், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் ரேபிஸில் காப்பாற்ற முடியும். பார்த்து ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய பேர் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க. மெயின் என்ன ரீசன்னா அசால்ட்டாக இருக்குது. அது கடிச்சு என்ன ஆக போகுது, என்ன இப்போ நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம நினைக்கிறீங்க. நான் என்ன பண்ணுங்கிற பார்க்கும்போதுல நடக்கும் போதெல்லாம் நமக்கு தெரியும் எவ்வளோ இதாக இருக்குங்கிறது. அது சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ பெரிய சிம்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எங்கள் பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.